காய்ஸ் இன்றைக்கி நம்ம அருண் பண்ணி ஜோனில் பார்க்க போகிற ப்ராடக்ட்டு அக்காரி பிராண்டில் உள்ள மல்டி ஃபங்க்ஷனல் ஃபேன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேனில் நீங்கள் வால் ஃபேன், சீலிங் ஃபேன், ஃப்ளோர் ஃபேன் அண்டு டேபிள் ஃபேனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5-in-1 ஃபேனாக அது. இந்த ஃபேனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஃபேனுக்குள்ளே உங்களுக்கு முதல்ல ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் யூஸ் பண்ணுறது மோட்டார் இது. நெக்ஸ்ட் ஒரு ஃபிட்டிங் எல்லாம் ஒரு கவரில் வச்சு பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப்பு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வால் ஃபேன் மாட்டுற மாதிரி. நெக்ஸ்ட்டு உள்ள அந்த ரெக்கையெல்லாம் வந்துருச்சு, ஃபுல்லாக இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கீழே வைக்கிற பிளேட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெவியாக வேறு இருக்குது இந்த பிளேட்டு. நெக்ஸ்ட்டு உள்ள ஃபிட்டிங் பண்ணுறதுக்காண்டி போல்ட்டெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதோட 2 ஃபெடசல் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்காண்டி 2 இதுவும் கொடுத்துருக்காங்க, பைப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஃபெடசல் ஃபேன் மாட்ட எப்படி மாற்றுவோம். அதில் உங்களுக்கு டைட் பண்ணுற புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புஷ்ஷை மேலே மாட்டிடும் ஃபஸ்ட்டு. மேலே அது உள்ள வரும். அது கீழே டைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு வாசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி மாட்டிடும், டைட் பண்ணிடும் கசர் போட்டு. ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டை மேலே மாட்டிடும். சும்மா இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உள்ள வச்சோடி ஃபுல் பண்ணி அமுக்குனிங்கன்னா போதும், இப்படி செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு புஷ் கொடுத்துருக்காங்க. அந்த புஷ்ஷை மேலே மாட்டிக்கிறணும். இந்த புக்ஸு நல்லா உள்ள கம்மிங்கன்னா நல்லா போயிடும். இன்னொரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை மாட்டிடுவோம். அதே மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் மேலே உள்ள 2 புஷையும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மோட்டாரை மாட்டிடுவோம். நெக்ஸ்ட் இந்த மோட்டார் ஓகே. ஃபஸ்ட்டு பேக் ரெஸ்ட்டை ஃபுல்லாக மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேக் கம்பியை மாட்டிடுவோம். இங்கே மாட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு இது கொடுத்துருக்காங்க, புஷ் மாதிரி. அதே நெக்ஸ்ட்டு ரெக்கையை மாட்டிடுவோம். ரெக்கையை மாட்டினதுக்கப்புறம் ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் மட்டும் எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் மாட்டுற மாதிரி வரும். லெஃப்ட் சைடு தான் நீங்கள் ஸ்விங்கிங் பண்ணணும். அதை டைட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இந்த டியூப் ஒன்று மாட்டிடுவோம். ஃப்ரெண்டில் உள்ள கம்பியை மாட்டிடுவோம். அவ்வளோதான். அந்த ஃபேனை ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க, பின்னாடி பேக் சைடு மாட்டுற மாதிரி. அதையும் மாட்டிடுவோம். ஓகே, அதுவும் மாட்டியாச்சு. ஃபுல்லாக மாட்டி முடிச்சாச்சு. தூக்கி வேணால் காட்டாமல் பாருங்கள். எந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்லா புஷ் ஆகி உட்காந்துருக்க மாதிரி 2 சைடுமே. ஓகே காய்ஸ், ஃபேனை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபெடசல் ஃபேனை. இப்போ இதுக்கு பின்னாடி பாருங்களேன். பின்னாடி உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மானிட்டர் காட்டுற மாதிரி ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவருக்காண்டி ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கரண்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஃபோனில் சார்ஜ் ஏற்றுற அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. லைட் எதுக்குன்னா மேலே லைட் ஆன் பண்ணால் காட்டும் பாருங்கள். ஒரு லைட் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க மேலேயே. அதை ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணுவோம். அதை ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 1 தான் பேசிக். இதில் நார்மல் ஸ்பீடில் ஓடும், ரொம்ப பேசிக் ஸ்பீடில். இதில் மொத்தம் 5 ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5 தான் இருக்குல்ல ஸ்பீடு. அதான் தெரியுங்க எந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுதுன்னு. இது பேட்ரி ஃபேன் தான். கரண்டில் உடம்பு இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. இதில் இது முன்னாடியே ஸ்விங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்விங் ஆன் பண்ணோடனே அதுவாக ஸ்விங் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் ஆகுது. ஜஸ்ட் இண்டிகேட்டர் மூலமாகவே நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு இந்த ஃபேனோட உங்களுக்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டு மூலமாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எங்கே அந்த ஃபேன் அங்கே இருக்குது, நான் இங்கே நிற்கிறேன். இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள். பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்பீடு ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோன்னா உங்களுக்கு ஸ்பீடு 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் தான் இருக்குது. 5ல் வச்சிட்டேன். நான் எவ்வளோ ஸ்பீடாக எடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் இதிலே ஸ்விங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்விங் ஆகிற மாதிரி போனால் ஸ்விங் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி லைட்டு எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கல்ல, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க. லைட் ஆன் பண்ணுறேன். லைட் ஆன் பண்ணுறேன். பின்னாடி எரியுது பாருங்கள் லைட்டு. ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லா விதமான ஃபீச்சர்ஸை இந்த ரிமோட்டு மூலம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன் உங்களுக்கு பேட்ரி ஃபேன் வருது. நீங்கள் கரண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத டயத்தில் கூட. இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு இந்த ஃபேனில். இப்போ ஓகே, இந்த ஃபேனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருவோம். அப்படியே இந்த ஃபேனில் உங்களுக்கு 3600 mAh வரை பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு 45 ஹவர் வரை ஒர்க்கிங் பவர் இருக்குமா. அதில் உங்களுக்கு வெறும் 4 ஹவர் நீங்கள் சார்ஜ் போட்டால் போதும். உங்களுக்கு
45 மணி நேரம் வரை நீங்கள் கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபேனில் உங்களுக்கு ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்படுற ஹைட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட்டை கீழே இறக்கிடலாம். ஸ்பீட் வைஸ் பார்க்கும்போது மொத்தம் உங்களுக்கு வந்து 5 லெவலான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. 1ல் ஆரம்பித்து 5 வரை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு லைட் செட்டிங்கு, டைமரு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது வந்து பெடல் ஃபேனை ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டேபிள் ஃபேன் எப்படி மாற்றணும்னு பார்த்துக்குவோம். அதில் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு மேலே உள்ள ஹெட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இதில் ஹெட்டரில் வந்து புஷ் இருக்குது, அதனால் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவோம். உள்ளக்க அப்படியே உள்ளே வச்சு புஷ் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டேபிள் ஃபேன் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் உங்களுக்கு டேபிள் ஃபேனு. எடுத்தோம்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தா மட்டும் போதும், அப்படி வந்துடும். அவ்வளோதான். அது உங்களுக்கு பின்னாடியே இதுக்கு வந்து அது வாலில் மாட்டுறதுக்காண்டி ஸ்க்ரூ புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க இதிலே உங்களுக்கு. அதை நீங்கள் வால்லே மாட்டிக்கலாம். நீங்கள் எடுத்தோம்னா நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தா மட்டும் போதும், அப்படி வந்துடும். அவ்வளோதான். அது உங்களுக்கு பின்னாடியே இதுக்கு வந்து அது வாலில் மாட்டுறதுக்காண்டி ஸ்க்ரூ புஷ்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க இதிலே உங்களுக்கு. அதை நீங்கள் வால்லே மாட்டிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம எப்படி சீலிங் ஃபேன் மாட்டுறதுன்னு பார்த்துருவோம். சீலிங் ஃபேனுக்கான இது கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதில் வந்து மொத்தம் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 புஷ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அமுக்கணும். இதை உள்ளே வச்சுட்டு புஷ்ஷுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. இது இப்போ ரெண்டும் இப்போ 2 இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. இதை வந்து நீங்கள் நடுவில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸ் வச்சு டைட் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மிஷின் மாட்டிக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மேலே எப்படி தொங்க விட்டுக்கலாம். மேலே நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா சீலிங் ஃபேன் ஆயிரும். அப்படி ஃபுல்லாக இறக்கி இதை ஃப்ளோர் ஃபேனாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ளோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு மல்டி பர்பஸ் ஃபேன் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபேனு குட் சாய்ஸாக இருக்கும். இதை நீங்கள் வால் ஃபேன், சீலிங் ஃபேன், ஃப்ளோர் ஃபேன், டேபிள் ஃபேன் அண்டு நீங்கள் இதை பெடசல் ஃபேனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் உங்கள் பேட்டரி ஃபேன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேன் உங்களுக்கு குட் சாய்ஸாக இருக்கும். இதோட பேட்டரி உங்களுக்கு 45 ஹவர் வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனிலேருந்தே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வெறும் 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும். இது வந்து 45 மணி நேரம் வரை உங்களுக்கு வந்து உழைக்காமல் ஓடும் ஃபுல்லாமே. டிஜிட்டல் இண்டிகேட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேட்டரி லெவல் காட்டுது, ஏதாவது என்ன ஸ்பீடில் ஓடுது, என்ன டைமர் ஓடுது, இல்லை நீங்கள் லைட் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்காரி பேண்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கு இந்த பின்னாடி பாக்ஸில் உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இந்த பேட்டரியை நீங்கள் கூட அப்படி மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு ஈஸியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜி கன்சம்ஷன் ஃபேனாக கூட இருக்கும். வெறும் 17 வாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இது எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது. அதுவும் ஹை ஸ்பீடில் 1லேருந்து ஆரம்பித்து 5 ஹை ஸ்பீடு வரை உங்களுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணி